அவருக்கு வயது 71 ஆகிறது. 71வது வயதில் அவர் உயிரிழந்து விட்டார் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. என்றால் பல்வேறு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை தொடர்ந்து ஒரு திரைத்துறையில் கோலோச்சியவர்கள் அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலையெல்லாம் மிகப்பெரிய சவாலாக தான் இருந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள்லாம் திரைத்துறைக்கு வந்தார்கள். ஆனால் அனைவராலும் கோலோச்ச முடியவில்லை. திரைத்துறையில் அவர்கள் ஜொலித்தது போல அரசியல் வாழ்க்கையில் அவர்களால் வெற்றி பெற முடியாத ஒரு சில நிலைதான் காணப்பட்டது. ஆக திரைத்துறையை சேர்ந்தவர் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் இதன் மூலமாக தெரிவதாக எதிர்பார்க்கப்பட்ட காலத்தில் தான் அந்த ஒரு எண்ணத்தையும் முறியடித்து அதை உடைத்து வெற்றி பெற முடியும் என்று காட்டியவர் தான் விஜயகாந்த். என்றால் அவர் திரைத்துறையில் மிகப்பெரிய கதாநாயகனாக வலம் வந்த காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு நுழைந்தார். அவர் திரைத்துறை இருக்கும் போது கூட அரசியல் ரீதியாக பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டார். ரசிகர் சினிமாவுடைய பல்வேறு பொறுப்புகளில் அவர் வகித்தார். சினிமா நடிகர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலோ அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலோ முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வலம் வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இப்படி சினிமா நடிகர்களுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் முதலில் குரல் கொடுக்கக்கூடியவர். அதே போன்று அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலோ, கடன் பிரச்சனை ஏற்பட்டாலோ, சினிமா சங்கம் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலோ உடனடியாக முதலில் குரல் கொடுக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் தான். சினிமாவிலே கூட அவர் அரசியல் ரீதியாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தார். அனைவருக்குமான ஒரு பொதுவான தலைவராக அறியப்பட்டவர் தான் விஜயகாந்த். சினிமாவில் கோலோச்சி விஜயகாந்த் அதற்கு பிறகு அரசியலில் நுழைந்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அவர் கட்சியை தொடங்கி உடனேயே இதுவரை இல்லாத அளவுக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் விஜயகாந்துக்கு தான் அதிகப்படியான வரவேற்பு இருந்தது. பொதுவாக சினிமாவை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்தால் ஜெயலலிதாவுக்கு பிறகு யாராலும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. சமீப காலமாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஜெயலலிதாவுக்கு பிறகு அரசியலுக்கு வந்த பல தலைவர்களால், பல சினிமா நட்சத்திரங்களால் ஜொலிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி சினிமாவில் கதாநாயகனாக வலம் வந்த விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். அதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். கணிசமான வாக்கு வங்கி பெற்று எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பிடித்தார். திமுகவையே பின்னடைவை சந்திக்க வைத்து எதிர்கட்சி தலைவர் அந்த நேரத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போது எதிர்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் சட்டமன்றத்தில் அமர்ந்து மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பதிய வைத்தார். அப்போது மிகப்பெரிய கட்சியாக இருந்த, தற்போது வரையிலும் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அவர் ஓரங்கட்டு வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தின் எதிர்கட்சி என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தி கொண்டு போனவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இப்படியாக சினிமா மட்டுமல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு நபர். பொதுவாக ஒரு நடிகருக்கு பல தரப்பு மக்கள் ஆதரவு இருக்கும். அதே போன்று அவர் அரசியலுக்கு வந்தால் ஒரு குறிப்பிட்ட ஆதரவு மட்டும்தான் சினிமா நடிகர்களுக்கு கிடைக்கும். என்றால் சினிமா என்பது பொதுவான ஒன்று, அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட தொண்டர்களை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவர் அரசியலுக்கு வந்தாலும் கூட குறிப்பிட்ட தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக தான் கேப்டன் விஜயகாந்த் இருந்தார். அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதை வழிநடத்தி வந்தாலும் கூட அந்த கட்சியும் தாண்டி பல தரப்பட்டு மக்கள் அவரை கொண்டாடிய தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தற்போது இல்லை என்பது சினிமா துறைக்கு மட்டுமில்லாமல், அரசியல் துறைக்கு மட்டுமில்லாமல், பொது சேவை என அனைத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அவருடைய உயிரிழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு உயிரிழப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய உயிரிழப்பை அடுத்து மியாட் மருத்துவமனையில் இருந்து அவருடைய உடலானது சாலை கிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளை அவருடைய இறுதி சடங்கு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாளை வரை பொதுமக்கள் மற்றும் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே இந்த செய்தி அறிந்த உடனேயே மியாட் மருத்துவமனை மட்டுமல்லாமல் வழிநெடுங்கிலும் அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய சாலை கிராமம் வரை ரசிகர்கள், பொதுமக்கள் அனைவரும் சாறை சாறையாக வர தொடங்கியிருக்கிறார்கள். அனைவரும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சினிமா நடிகர், ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்துக்கு பொது தரப்புப்பட்ட மக்கள், அவருடைய தேமுதிக என்ற கட்சி தொடங்கினாலும் கூட, அவர் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை எதிர்த்து நின்றாலும் கூட அனைத்து தரப்பட்ட மக்களாலும் கொண்டாடக்கூடிய தலைவராக இருக்கிறதுதான் விஜயகாந்த். அப்படிப்பட்டவருடைய செயல்கள் அமைந்திருக்கிறது என்றால் அதில் மாற்று கருத்தல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தற்போது இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய சாலை கிராமம் முழுவதுமாக ரசிகர்கள், பொதுமக்கள் சாறை சாறையாக வர தொடங்கி இருக்கிறார்கள். அனைவரும் ஆங்காங்கே கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் நிச்சயமாக மீண்டு வருவார் என்றெல்லாம் எதிர்பார்த்தோமே, அவர் மீண்டு வருவார், பழைய போல அவர் திரும்பவும்
மீண்டும் செயல்படுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் அவர் இல்லை என்பது என்றென்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது.